சொல்லி ஆட்சி சொல்லுங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்க வேண்டும். என் பெயர் கணேசன். அப்ப பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குறவங்கள அப்ப அது சிறப்பு தானே. அந்த முறையிலே இன்று நம்மிடையே தனி சொற்பொழிவு ஆற்ற வந்திருப்பவர் அவ்வளவு பேருக்கு தெரியும். இருந்தாலும் சிறப்பா ஒண்ணு சொல்றோம். மாரியம்மனை சொல்லுகிற பொழுது பலவிதமான மாரியம்மன் வரும். நாட்டரசங்கோட்டை வரும், தாயமங்கலம் வரும், மன்னாரி வரும். இப்படி நல்லா தாயமங்கலம் மாரியம்மன் சொல்றது மாதிரி ஒரு நினைவுக்கு வரும். அது என்ன மாரியம்மன் தெரியுமா? கொப்பனாவட்டி மாரியம்மன். இவர் எங்கேருந்து வந்திருக்காங்க? கொப்பனாவட்டியிலிருந்து வந்திருக்காங்க. கொப்பனாவட்டி எந்த ஒரு பக்கத்துல இருக்கு? பொன்னமராவதி பக்கத்துல இருக்கு. அவர்கள் பெயர் என்ன தெரியுமா? மலர்விழி பழனியப்பன். என்னைக்குமே நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? மலர் போல அழகா விரிந்து இருக்கணும். விழி எப்படி இருக்கணும்? அருட்பார்வையா இருக்கணும். அதுக்கு யாருடைய அருள் வேணும்? முருகனுடைய அருள் வேணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க கணவருடைய பேர் என்ன? முருகப்பன். முருகப்பன் பழனியப்பன் எல்லாம் உள்ளாரு. அப்ப அந்த விதத்திலே இவருக்கு முருகனுடைய அருளும் பழனியப்பனுடைய அருளும் கிடைத்திருக்கிறது. இன்னும் இவர்களை சொல்ல போனால் நம்மளை எல்லாம் நன்றாக தூங்க வைப்பார்கள். இப்ப இல்ல, வீட்டுல என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா? சினிமா பாட்டுன்னு சொல்லப்படாது, நாடோடி பாட்டுன்னு சொல்லப்படாது, தாலாட்டு பாடல் பாடுவார்கள். இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? மனவளக்கலை. நமக்கு மனசு சரியில்லைன்னா அந்த மனசுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது யோசனை செய்வாங்க. நான் ஒரு ஆட்சியிட்ட கேட்டேன், மனசு சரியில்லையே என்ன செய்யணும்? அட போயா பத்தியாரா, மனசு சரியில்லைன்னா மணிப்பசை திறந்து விடு, கையில உள்ளதை கொடு, பணத்தை கொடு, மனசு என்ன ஆயிரும்? சரி ஆயிருவாங்க. பணமே தான் பகவான் சொல்றான். பணம் யார்கிட்ட நிறைய இருக்கு? எல்லாத்தையும் இருக்கு. செட்டியார்கிட்டே இருக்கு. செட்டியாருக்கு பேர் என்ன தெரியுமா? நகரத்தார். ஏன் நகரத்தார்? நகரிலே வாழ்கின்ற காரணத்தால் நகரத்தார் இல்லை. நான் நல்ல கரமுன கை, நல்ல செயல்களை செய்யக்கூடிய செட்டியார்களுக்கு பெயர் நகரத்தார். அந்த நகரத்தாருடைய புகழ் எங்கே இருக்கு? உச்சியில இருக்கு. அந்த உச்சிக்கு பேர் என்ன? சிகரம். ரெண்டையும் ஏறுங்க, சிகரத்தார் நகரத்தார். அதான் எனக்கு தலைப்பு. நான் அந்த ரட்டுப்புகளை போக விரும்பல. எப்படியெல்லாம் அவர்கள் சிகரத்தாராக இருந்தார்கள், எப்படியெல்லாம் நகரத்தாராக இருந்தார்கள். திருப்பணி செய்வதிலே சிறந்தவர்கள் செட்டியாரா ஆட்சியா? சொல்லுங்க. உங்களை கேட்டா ஆட்சி பெயர், உங்களை கேட்டா செட்டியார். திருப்பணியிலே சிறந்தவர்கள் செட்டியார்கள். ஏன் தெரியுமா? பணத்தை அள்ளி கொடுக்கிறாரு. இல்லை, ஆட்சிமார்கள் பணத்தை திறந்து குடியா. அவர் கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு, ஆனா அந்த மனசை சொல்ல வைக்கிறது யாரு? ஆட்சி தானே. அப்ப இருவருமே சமமானவர்கள். இந்த இருவருமே திருப்பணி செய்வதிலே, நல்ல காரியங்களை செய்வதிலே சிகரம் போல இருப்பவர்கள் யார் என்பதற்கான காரண காரியங்களை எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்வார்கள். சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை நடந்தது. ஆட்சி உங்களை பற்றி விவரம் சொல்லணும், பயோடேட்டா கொடுதானே. பயோடேட்டா அந்த பையனுடைய டேட்டாவை கொடுத்துருக்கு, மகனுடைய டேட்டாவை கொடுத்துருக்கு. நான் கேட்டது ஆட்சியுடைய டேட்டா. என்னைக்குமே பேச போகிறவர்களுடைய விவரம் நமக்கு தெரிய வேண்டும். இப்ப செட்டியார்களை காட்டில யார் வந்திருக்காங்க? ஆட்சி வந்திருக்காங்க. காரணம் என்ன? பேசுறது ஆட்சி இல்ல, பேசுறது ஆட்சி. அதனால யார் நினைவுட்டாங்க? ஆட்சி வந்திருக்காங்க. இதுக்கு மேல போன நேரம் ஆட்சி இருக்காரு சொல்றது. அன்னார் அவர்கள் நம்ம ஆயுளுடன் ஒருத்தர், ஆயுள் உடன் எழுதிட்டேன் ஒருத்தன், ஆயுள் உடன், ஆயுளுடன் வாழ்வதற்கு எங்க பங்காளி அவர்கள் இந்த அம்மையார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்வதற்கு அன்புடன் அழைக்கின்றேன். நீங்க
அவர்களே, வருகையில் ஆறுங்கள், கருத்துக்களை தாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் இது கருப்பணசாமி நமக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. ஓசியில கிடைச்ச ஏசி. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஓசியில கிடைச்ச ஏசி தானே. அது மாதிரி அவர்களுடைய பேச்சு ஏசியாக இருக்கும். அந்த முறையிலே பேசக்கூடிய அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வருகிறார்கள். ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஒரு குட்டி சொற்பொழிவே நடத்திட்டீங்க ஐயா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கண்ணாத்தா வீற்றிருக்கும் நாட்டரசன் கோட்டை, கவி கம்பன் துயில் கொள்ளும் பாட்டரசன் கோட்டை. எண்ணத்தால் உயர்வு மிக்க நகரத்தார் எப்போதும் எண்ணில்லா தர்மங்கள் இயற்றி வரும் கோட்டை. கம்பர் விழா காணுகின்ற கவி மிகுந்த கோட்டை, கண்பணியை தீர்த்தருளும் கண்ணாத்தால் கோட்டை. 76 ஊர்களில் அரசனான கோட்டை, அது நாட்டரசன் கோட்டை. நல்ல கைத்தட்டல்களை கொடுக்கலாம். உங்க ஊர் தானே. அருள் தரும் காமாட்சி அம்மன், அருள் தரும் பெரிய கருப்பண்ண சுவாமி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளை மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்த இருக்கிறது. 28 வருடம் கழித்து இந்த பங்காளிகள்லாம் சேர்ந்து 8 வகையாக சேர்ந்து அருமையாக நடத்தக்கூடிய கும்பாபிஷேகம் நாளை நடக்க இருக்கிறது. அதற்கு வருகை புரிந்திருக்கும் எனது அருமை ஆட்சிமார்கள், அண்ணன்மார்கள், பெரியவர்கள், இந்த ஊரை சேர்ந்த புலம்பெயர்ந்து போனவர்கள், இந்த ஊரில் மண்ணின் வாசனையோடு வாழக்கூடிய, இந்த மண்ணை நேசித்து வாழக்கூடிய கிராமத்தார்கள், குழந்தை செல்வங்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் அன்புக்கிணங்க இந்த மலர்விழியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் குலதெய்வத்திலிருந்து தான் ஆரம்பிப்போம். எது ஆரம்பிக்கிறதுனா இருந்தாலும் குலதெய்வத்துல தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்தா கூட என் சாமி பிறந்திருக்கேன், கொலசாமி பிறந்திருக்குன்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைக்கு முடி இறக்குறதுல இருந்து, தொட்டி கட்டுறதுல இருந்து, அந்த குழந்தைக்கு கல்யாணம்னா பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து எல்லாமே எதுல இருந்து ஆரம்பிப்போம்? குலதெய்வத்துல இருந்து ஆரம்பிப்போம். என் மகள் உரிமையோட சொல்ற மாதிரி, என் சாமி குலசாமின்னு சொல்ற மாதிரி நம்ம குலதெய்வத்துல இருந்தா குலத்தை வாழக்கூடியது குலதெய்வம். பொம்பளை பிள்ளைகள்லாம் எங்க ஆத்தாவுட்டு கோயில்னு உரிமையோட வந்து கொண்டாடக்கூடியதுதான் குலதெய்வம். யாராவது ஆத்தா வீடுன்னு வந்திருக்கீங்களா? கையை தூக்குங்க. வந்திருக்கீங்களா? உங்க ஆத்தாவோட அதுதான் உள்ளூர் தான். நீங்க உள்ளூர்ல கல்யாணம் பண்ணதுனால 2 பேர் வீடும் இதுதான். உரிமையோட ஒரு ஆட்சி சொல்லுச்சு, என் தம்பி வந்து வந்திருக்க ஆட்சின்னு சொன்னாப்புல என் தம்பி பொண்டாட்டி வாய்க்குள்ளே ஐத்தியாட்டி வந்துருங்க அப்படின்னு மெதுவா சொன்னா, ஆனாலும் உரிமையோட நம்ம கொண்டாடியக்கூடிய இது நம்மளோட புழங்குகிற மரியாதைக்குரிய தெய்வங்கள். நாம் படைக்கிறத சாமிக்கு படைத்து நம்மளுடைய கோரிக்கைகளை உரிமையோட வைத்து அதே கோரிக்கைகளை சாமியிடம் கொடுத்து அந்த சாமி கொடுக்கிற கோரிக்கையையும் ஏற்று நடத்தக்கூடிய வாழ்க்கையுடைய இந்த மண்ணில் வாழக்கூடியவர்கள் தான் நம்ம. குலத்தை வாழ வைக்கும் குலதெய்வம். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் செவ்வாய் கண்ணாத்தா கோயில்ல செவ்வாய் பொங்கல் அத்தனை ஆட்சிகளும் ஒன்று சேர்ந்து 953 புள்ளிகள் ஊர் கூடி வைக்கும் திருவிழா. இன்னைக்குள்ள ஐயனார் கோயில்ல கும்பாபிஷேகம் மிக சிறப்பா அழகா நடந்துச்சு. ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தேன், ஐயர் பெருசா இருந்தாரு, தலைவர் செயலாளர் 3 பேர் உட்கார்ந்துக்கிட்டாங்க. கும்பமே பார்க்க முடியல, நாங்கெல்லாம் டிவில தான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அழகா அந்த ஐயனார் கோயில்ல நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த கொலசை சுத்தி கோயில் இருக்கிறது இந்த ஊர்ல தான் நினைக்கிறேன். அத்தனை கோயில் இருக்கு. சிவன் கோயில், கண்ணாத்தா கோயில், பெரிய கருப்பன் கோயில், அப்புறம் வந்து ஐயப்பன் கோயில், எல்லா கோயிலும் இந்த குளத்தை சுத்தியே இருக்குது. அது வந்து ரொம்ப வந்து விசேஷமா இருக்கு. எல்லா ஊர்லயும் குலதெய்வம் வேற வேற ஊர்ல இருக்கும். இந்த ஊர்ல குலதெய்வம் ஊருக்குள்ளே இருக்கு. நாங்கெல்லாம் ராயபுரம் படப்புக்கு போனோம்னா 2 நாளைக்கு எங்க தங்குறதுன்னு தவிப்போம். இந்த ஊர்லயே இருக்கக்கூடியது ரொம்ப விசேஷமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கல் இடும் பொழுது அழகா ஆட்சிமார்கள்லாம் பொங்கட்டு அப்படி பட்டு சேலை கட்டிட்டு தினமலர் 4 இதெல்லாம் அப்படி வரும் பாருங்க, குமிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். குலநாட்டி பொங்கல் பொங்கிருச்சா, நம்ம இன்னும் பொங்கலையே எப்ப பொங்கும் மனசு பொங்கிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு ஆட்சிகளுக்கும். அதே மாதிரி பெரிய கருப்பன் கோயில்ல இருந்து 9 சாமியாடிகளை அப்படி அழைச்சிட்டு வருவாங்களாம். காலில் சலங்கை கட்டி கையில பெரம்பு கொடுத்து மாலை மரியாதையோட நையாண்டி மேளத்தோட அந்த அகமுடையார்கள் அந்த அவர்களை அழைத்து வந்து பூசாரி கடா வெட்டி ஒவ்வொரு வருடமும் நடக்கும். மறுநாள் எல்லார் வீட்லயும் கறி குழம்பு வணங்கி கொண்டிருக்கும். இதெல்லாம் இந்த ஊருடைய தாற்பயம். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் சிவன் ராத்திரிக்கு கண்ணாத்தா கோயில்ல இருந்து அந்த ஊரணியில
இருக்க தண்ணி எடுத்து அது நோய் நொடி தீர்க்கக்கூடிய கண்ணாத்தா கோயில் இருக்க அந்த ஊரணி நீரை எடுத்து கரகம் வச்சு இங்க இருந்து கொண்டு போய் பெரிய கருப்பன் கோயில்ல அபிஷேகம் பண்றது. இந்த மாதிரி பெரிய கருப்பனுக்கும் கண்ணாத்தாளுக்கும் ஒரு தொடர்பு. இந்த ஊர்ல நிறைய பேருக்கு கண்ணாத்தா, கண்டப்பன், கண்டமை எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் பேர்களை சுருக்கிடுறாங்க. ஏகமைன்றத ஏகுன்னு சுருக்கிறாங்க, அப்புறம் ஏகான்றாங்க, அப்புறம் ஏக்குன்றாங்க. இந்த கண்ணப்பன்னு பேர் வச்சவங்க எல்லாம் எப்படி சுருக்கினாலும் ஒரு அழகுதான். கண்ணு, கண்ணம்மா, கண்ணா, கோவமா இருந்தா கண்ணகி, கண்ணாத்தா, எப்படி சுருக்கினாலும் ஒரு அழகுதான். இந்த கடவுளே ஒரு கண்ணாத்தாலே ஒரு அழகுதான். இந்த ஆயெல்லாம் பாத்தீங்கன்னா கொப்பனாப்பட்டியிலேருந்து வேண்டிக்கிட்டு இங்க வந்து மாவிளக்கு வச்சு கண்மலர்லாம் வாங்கி போட்டு போவாங்க. கண்ணாத்தா காலையிலே வேண்டினால் மாலையிலே வரம் கொடுக்கக்கூடியவள் தான் இந்த கண்ணாத்தா. இப்படி ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய இந்த கருப்பர் ஒவ்வொரு வருடமும் இந்த பொங்கல் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த 3 மாத காலமாக இந்த கும்பாபிஷேகத்திற்காக பாடுபட்ட அத்துணை அமைப்பாளர்களுக்கும், சாமியாடிகள், பூசாரிகள், நிறைய பேரை பார்க்கிறேன். செட்டியார்கள் அவங்களே சேர் எடுத்து போட்டு தொடச்சு பைய தூக்கிக்கிட்டே தெரியுறாங்க. 6 மாட்டையெல்லாம் ஆட்சி சொல்றாங்க. காலையில போனவங்க சாயந்தரம் வரைக்கும் இன்னும் வரல, அண்ணன் வரல அப்படின்றாங்க. அண்ணாமலை எல்லாம் தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, கண்ணெல்லாம் பஞ்சு அடைஞ்சு போய் கிடந்துச்சு. அப்படி ஊருக்காக பாடுபட்ட, உள்ளத்தாலும் உடலாலும் பாடுபட்ட அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நல்லா உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு கைத்தட்டல்களை கொடுத்து நல்ல கைத்தட்டல்களை கொடுக்கலாம்னு சொல்லி சிகரத்தில் நகரத்தார் தலைப்புக்குள்ள வந்துடலாம். தேவகோட்டையை சேர்ந்த சேவகன் அண்ணாமலையார் குடும்பத்துல முன்னோர்கள் ஒரு திருவையாறுல ஒரு கோயில் கட்டினாங்களாம். திருவையாறுன்னு ஏன் சொல்றோம்னா 5, 6 சேர்ந்ததுதான் திருவையாறு. அந்த ஊர்ல அந்த அம்மனுக்கு கோயில் கட்டும் பொழுது அந்த செட்டியார் அந்த ஆட்சியை கூட்டிட்டு போனாங்களாம். போகும்போது அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்துருச்சு அந்த ஆட்சி. வீட்டுக்கு வந்தோட அந்த செட்டியார் கேட்டாரா, என்னஞ்ச அந்த கல் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்டாரா. அப்போ அந்த ஆட்சி சொல்லிச்சான், மஞ்சள் உரசத்துக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னோம். உடனே அந்த செட்டியார் சொன்னாரா, கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு, கொடுத்ததை எடுக்க கூடாது, ஒரு நாளும் நம்ம கொண்டு போய் வச்சுட்டு வந்துருன்னு சொல்லிச்சான். அது மாதிரி அதுதான் நகரத்தார். கொடுத்துட்டோம் நம்ம கோயிலுக்கு, அதை எடுக்க கூடாது. பர்மாவில மட்டும் 61 கோயில்களை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் நம்ம. மிக சிறப்பு. எவ்வளவு தெரியுமா? நல்ல கைத்தட்டல கொடுத்துட்டே இருந்தாலும் எனக்கு பேச ஒரு ஆளே கொஞ்சமா கம்மியா இருக்கீங்க. வெளிநாட்டுல எல்லாம் நம்ம நிறைய கோயில்களை கட்டியிருக்கோம். எல்லா இடத்துலையும் நகரத்தார்கள் அப்படி சேவை செய்யக்கூடியவர்கள். பாரதியார் சொல்லுவார், பக்தி செய்து பிழையுங்கள், பலன் கருதாமல் உழையுங்கள். ஒரு ஆட்சி சொல்லுச்சு, அவர் பேங்க்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் தினம் பிள்ளையார் கோயிலுக்கு போய் அந்த ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ஊட்டி எல்லாம் அவ்வளவு பணம் கலெக்ஷன் ஆகுமா. தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து வீட்டுல காசை பூரா எண்ணுவாரா பாத்துக்குங்க. தாச்சி திட்டு, தூக்க முடியாம தூக்கிட்டு வந்த அந்தாச்சி படிச்சு சேர்ல உட்காந்து திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் எண்ணி அந்த பழைய நோட்டெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல மாத்தி சில்லற காசெல்லாம் கொண்டு போய் மளிகை கடையில கொடுத்து காசாக்கி ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, ஐயர் எங்கேயாவது போனா செட்டியார் எங்கேயாவது போயிடாதீங்க, எனக்கு நீங்க இல்லைன்னா கை ஒடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி நகரத்தார்கள் எப்பொழுதும் கடவுளுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு செட்டியார் இருந்தாராம். அந்த செட்டியார் பேரு எது செட்டியார். எதுக்கெடுத்தாலும் எதுன்னே சொல்லியே பேசுவார். 100 எது சொல்லுவாராம். எது எது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவர் ஆத்தூர்ல ஒரு வட்டி கடை வச்சிருந்தார். ஆத்தூர்ல வட்டி கடை வச்சிருந்தா அந்த பக்கத்துல இருக்க வாழப்பாடி, கம்பம்பட்டிங்கிற ஊர்ல சிறு கிராமங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் செட்டியார்கிட்ட வட்டி வாங்குவாங்க. 4 வட்டி கொடுப்பாராம் செட்டியார். அதனால அந்த செட்டியார் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு வருஷமும் சோமாவரத்துக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வட்டிக்கு வாங்கினவங்க அவர்கிட்ட, அந்த ஊர்க்காரங்க, அங்க உள்ள நகரத்தார்கள், அந்த தெரு பக்கத்து வீடு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கோயில, சிவன் கோயில சுத்தி கொராகாரத்துல சமயக்காரங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து 5 வெஞ்சனம் வச்சு அப்படி அருமையா பாயாச வடையோட சாப்பாடு போடுவாராம். வட்டிக்கு வாங்கினவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் வாழ்த்திட்டு போவாங்களாம் செட்டியார். அப்போ அருளையும் சேர்ப்பவர்கள் நகரத்தார்கள், பொருளையும் சேர்ப்பவர்கள் தான் நகரத்தார்கள் சொல்லலாம். இப்ப நம்ம இங்க கூட ஆத்மாலியான்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு 20 பேர் சேர்ந்து அப்படி அருமையா இல்லாதவர்கள், இயலாதவர்கள், முன்னோர்களுக்கெல்லாம், முதியோர்களுக்கெல்லாம் இங்க சாப்பாடு போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த எது செட்டியார் இருக்கார் பாத்தீங்களா, இவர் என்ன பண்ணாரா, அந்த காலத்திலேயே என்ன பண்ணாரா, 100 பேருக்கு சாந்திக்கு சேலை வாங்கி கொடுத்தார். இந்த
மாட்டேன்னு சொல்லுது. இங்க இருந்து பக்கத்துல ஒரு அன்புன்ற ஒரு அந்த அரசியல்வாதி சொல்றாரு, நான் வேட்டியை மாத்த மாட்டேன், ஆனா நான் கொள்கையையும் கட்சியும் மாற்றிக்கொண்டே இருப்பேன்னு சொல்றாரு. ஒரு ஆட்சி 30 சேலை ஆன்லைன்ல சேலை வந்து வித்துச்சான், 3 சேலை மட்டும்தான் வித்துச்சான், 27 சேலையும் அந்த ஆட்சியே வச்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த காலத்துல எல்லாம் சேலைன்னு பாத்தீங்கன்னா கப்பு கலர்ல ஒரு 6 கலர்ல தான் சேலையே இருக்கும். சிகப்பு, அரக்கு, பச்சை, மஞ்சள், ஊதா, கத்திரிப்பின்னு 6 சேலை. எங்க ஆயெல்லாம் ஒரு 3 சட்டை துணி தான் பிளவுஸ் தான் வச்சிருப்பாங்க, அதையே மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் சேலை வாங்கினா 6000 ரூபாய்க்கு பிளவுஸ் தச்சு போட்டுக்கிறோம். ஜர்தோசி ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, அதுல வேற 2 கயர் வேற பின்னாடி நீட்டிக்கிட்டு, அது எதுக்குனே தெரியல. ஒரு பையன் கல்யாணத்துல கழுத்தி இருக்கு கயருன்னு நினைச்சு அதை எடுத்து கட்டிட்டேன் பாத்துக்குங்க. அப்புறம் கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, என்னடா இது சிகப்பு கலர்ல இருக்கு கயறு, நம்ம கட்ட வேண்டியது மஞ்சள் கயர்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்படி அன்னைக்கு செட்டியார்கள் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க, ஆட்சியெல்லாம் உருவி சேலையை மடிச்சு பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் 3 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க, தொடச்சு போட்டுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு கப்பு கீழே சாசர் வந்துருச்சு. அந்த மாதிரி சேலை வாங்குறதுக்கு காஞ்சிபுரம் தான் நம்மளுக்கு எப்பவுமே, அங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பமாச்சு காஞ்சிபுரத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து புயல், வெள்ளம், மழை அடிக்காத மேடான பகுதிகளை நம்ம தேர்ந்தெடுத்து 76 ஊர்கள்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்துல இருந்தா நம்மளுடைய எல்லா விதமான இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க, நிறைய பேர் சிகரத்துல இருக்காங்கன்னா நம்ம செட்டியார்கள் தான் அது காரணம். மயிலாப்பூர்ல இருக்க அந்த ராமகிருஷ்ணா பாத்திர கடை சொல்லுவாரு, ஆச்சி நீங்க சட்டி வாங்குறதுனால தான் எங்க வீட்டு சட்டியில குழம்பு கொதிக்குதுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சிகரத்துல ஏற்றி வச்சிருக்கோம். இந்த சேலை வாங்க போறோம்னு என்னைய ஒரு ஆச்சி சாந்திக்கு சேலை வாங்க போறேன் வரியா மலர்னு கூப்பிடுச்சு. சரி ஆச்சி சேலை வாங்கினா நம்ம உடனே போயிடுவோம், மத்த எதுக்காவது கூப்பிட்டா முட்டி வலிக்குதாச்சு, எங்க செட்டியாருக்கு சமைக்கணும், என் மகன் வந்துருவான், ஏதாவது சொல்லுவோம். நான் சேலை வாங்க போறேன்னோட எனக்கு எரித்து விட்டாச்சு. அதை எப்படியோ மோப்பம் முடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பையில ஒரு நல்ல ரத்த கலர் சிவப்பு கலர் சேலையை கொண்டாது, மலர் இதை போனீங்கன்னா அங்க வித்து கொடு, அது நல்ல விலைக்கு போகுமாப்ல காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்லிச்சு. ஏச்சு இதை விற்கிறீங்கன்னு. இல்ல மலர், ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனேன், மாடு அகத்திக்கிறையை பாக்குற மாதிரி என்னைய நோக்கி ஓடி வந்துச்சு, இது சேலை வேற பழசா போச்சு, எங்க முதலாளி விட்டு ஆட்சி கொடுத்துச்சு, அது கட்டி 10 நாள் கழிச்சுதான் என்கிட்ட கொடுத்துச்சு, நானும் நச்சு போச்சு, இதை வித்தா நல்ல விலையாகுமே, இது போகும்போது கொண்டு போய் வித்துருன்னு சொல்லிச்சு. சரி நானும் வாங்கிக்கிட்டு கார்ல நானும் அந்த ஆட்சி இன்னும் 2-3 பேர் ஆட்சி சேர்ந்து காஞ்சிபுரத்துக்கு போய் இறங்கிட்டோம். இறங்கின உடனே அங்க நம்ம வாய் தான் தவளை வாயாச்சு, எங்க செட்டியா சொல்லுவாங்க, பல்லு வலிச்சா கூட நீ பேசுவேன். இறங்கினோடனே திருவள்ளுவர் எங்க இருக்கு, திருவள்ளுவர் எங்க இருக்குன்னு சொன்னேன் பாத்துக்கிட்ட. உடனே ஒருத்தன் கைலி கட்டிட்டு வந்தவன், ஆச்சி இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா. வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த பக்கம் இல்ல இருக்கு, நீங்க என்ன இந்த பக்கம் இருக்கீங்க. இன்னொருத்தன் பேண்ட் சட்டை போட்டு வந்தான், அவன் சொன்னா, ஆச்சி அங்க வேலை நடக்குது, அதனால இந்த பக்கம் கடையை மாட்டி இருக்காங்க, நீங்க இந்த பக்கம் போங்க ஆச்சி அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். போன உடனே சேலை வாங்க போனது என்னமோ அவங்களுக்கு, ஆனா எனக்கு பார்த்தோட அங்க ஒரு மயில் கழுத்துல சேலை சூப்பரா இருந்துச்சு பாருங்க. ஏதோ பார்த்தோன்னே ஏதோ ஆகுதே, போதை ஏறுதுன்ற மாதிரி பார்த்தோன்னே ஒரு சேலையை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு அழகா இருக்கணும்னா என்ன விலைன்னு கேட்டா 20000 ரூபாய், உங்களுக்காக 2000 ரூபாய் முதல் போனி நீங்க தான், அதனால 18000 கொடுக்குறேன் ஆச்சின்னு சொன்னோன்னே சரின்னு வாங்கிட்டோம். சரி இப்பதான் பே பண்ணிடலாமே. போகும்போதே எங்க செட்டியார்ட்ட சொன்னேன், ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நான் பே பண்ணிருங்க, அவர் என்னை பேய பாக்குற மாதிரி பார்த்தார். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மத்தியானம் சரவணாவில சாப்பிட்டு சாயந்தரம் பட்டு பாவடை வாங்கணும் பேத்தி எடுக்கலாம்னு சொன்னாங்க. சரிட்டு தேர் முட்டிக்கிட்ட போய் திரும்பி பார்த்தா திருவள்ளுவர்னு ஒரு கடை இருந்துச்சு. என்ன இது திருவள்ளுவர்னு கடை இருக்கேன்னு சொல்லி உள்ள போய் கேட்டோம். என்னங்க 2 திருவள்ளுவர் இருக்கு. அந்த அம்மா சொல்லிச்சு, யார் சொன்னா, காஞ்சிபுரத்துல ஒரே ஒரு அரசாங்க திருவள்ளுவர் சொசைட்டி ஒன்றுதான் இருக்கு, நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டுச்சு. நாங்க இந்த மாதிரி அந்த திருவள்ளுவர் அந்த பக்கம் இருக்க கடைக்கு போனோம். அது திருவள்ளுவா, நீ மேல ஒரு குறியீடு போட்டிருக்கோம், அதை போய் நீங்க இருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போயிட்டீங்க, எங்க சேலையை காமிங்கச்சு, கார்ல அங்க இருக்கு நடந்து வந்தோம். சரி வாட்ஸ்அப்ல காமிங்கச்சு, இது டூப்ளிகேட்டு, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த இது பாக்குறவர் 6 மணியோட க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால ஆள் இல்லைச்சு. அப்புறம் ஐயோ சோடமுத்து போச்சான்ற மாதிரி எடுத்துக்கிட்டு ஓடி ஆந்தோம் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க பிடிச்சிருந்தா வச்சுக்க பரவாயில்ல, வந்து டூப்ளிகேட் சேலை அந்த பாருங்க அந்த ஆட்சி ஒரிஜினலே கொடுத்து விட்டுருக்கு விற்கிறதுக்கு, நம்ம இப்படி டூப்ளிகேட்டை வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது இவ்வளவு விலைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசுல ஒரு ஊர்ஜிதம், எப்படியாவது வந்து இது வந்து கரெக்டா யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொண்டு போய் அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபருக்குன்னு ஒரு கடை இருக்கும்ல, அங்கே பழைய சேலை விற்கிற கடை,
சேலை, அதுவும் விற்க விலையே போகாது, இதோட விலை அவ்வளவுதான். ஆனா நாங்க சொன்னோம் சொல்லாதீங்க, என்னைய போன் பண்ணி திட்டுவேன். எங்களை மாதிரியே ஃபரூக்னு ஒரு கடை வச்சிருக்கேன், அந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்க பார்த்து நீங்க போய் உடனே சொல்லுங்க ஆச்சின்னு சொன்னாரு. சரி, இந்த ஆச்சி கொண்டு வந்த சேலையை கொடுத்தோமா, 8000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. உடல் எல்லாம் வாழப்போ, ஆனா நஞ்சு போயிருந்துச்சு. அதனால யாருமே 2 சேலை வாங்குற இடத்துல ஒரு சேலையா அது ஒரிஜினலா பார்த்து நல்ல கடையா பார்த்து வாங்குங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு போனா ஷட்டரை மூட போயிட்டாங்க. பாத்தீங்க, உள்ள டமான் நுழைச்சிட்டோம். 8 மணி ஆயிடுச்சா. உள்ள போய் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, நாங்க நகரத்தார், யாரையும் ஏமாத்த மாட்டோம், நாங்களும் ஏமாற மாட்டோம். கல்லாவை தொடர்ந்தாங்க. 18,000 எண்ணி கையில வச்சா ஒரு பேச்சு பேசலைங்க. அந்த அந்த காஞ்சிபுரத்து சேலை திரும்ப முடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான், அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக. உண்மையிலே அன்னைக்கு தான் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இந்த சமூகத்துல நான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன சமூகமாக இருந்தாலும் ஒரு சிறப்பான சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். இன்னைக்கு நாணயம்ன்ற ஒரு நல்ல குணத்துல எல்லா இடத்துலயும் உலகமெங்கும் 1 லட்சம் பேர் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சிகரத்துல இருக்கோன்றது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு ஊர்ல கோயில்ல ஒருத்தர் சொற்பொழிவாற்ற ஒரு சாமியார் வந்திருந்தார். அவர் சொற்பொழிவாட்டிட்டு இருந்தார். அவர் சொன்னாரா, எதிர்த்து எப்படி எல்லாம் தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். இந்த மாதிரி யானை கிட்ட தப்பிக்கணும்னா நீ நேர ஓடு, குறுக்க மறுக்க ஓடு. பாம்பு கிட்ட தப்பிக்கணும்னா நீ நேர ஓடு. நாய் உன்னை துரத்துச்சுன்னா நின்னு பாரு, நீ ஓடாத. புலி கிட்ட தப்பிக்கணும்னா மரத்து மேல ஏறி உட்காந்துக்கோ. இப்படி ஒன்னொன்னுகிட்ட நீ தப்பிக்கணும்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வந்தார். கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு இந்த தம்பி மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு, ஐயா நான் ஒருத்தர்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். யாரு, கடங்காரனா அப்படின்னு கேட்டார். கடங்காரன்ட்ட கூட தப்பிச்சிருவேன் ஐயா, என் மனைவிட்டேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா. அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரா, நானே அங்கேயிருந்து தப்பிச்சுதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா. ஆனா எங்க ஆட்சிக்கிட்ட இருந்தெல்லாம் செட்டியார் தப்பிக்கவே முடியாது. ஒரு கணவனும் ஆட்சியும் செட்டியாரும் இணைந்து இணைந்து உழைத்து வாழக்கூடிய சமூகம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சமூகம் தான். இன்னைக்கு ஆட்சியாலே உயர்ந்தவர்கள் செட்டியார்கள். செட்டியார்கள்லாம் சிகரத்தில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எங்க ஆட்சிக தான். 8 கண் விட்டெரிக்கும் இட்டு வரும் நகையழகு, கட்டி வரும் காஞ்சிபுரம் கண்டாங்கி ஓரழகு, கூந்தல் சிறிதெனிலும் கொண்டையிடும் பாங்கழகு, குங்குமமும் மஞ்சளும் கொண்டதொரு முகழகு, தங்க மகன் தாலாட்டில் தவழ்ந்து வரும் தமிழழகு, பொங்கலிடும் கோலமதியில் பொங்கி வரும் தலையழகு, உணவையே மருந்தாக்கும் மகத்துவமே தனி அழகு, விருந்தோம்பல் என்றாலே வியக்க வைக்கும் பண்பழகு, மொத்தத்தில் செட்டிநாடு ஆட்சிமார்களின் சிக்கனமே தனி அழகு, தனி அழகு, தனி அழகு. அதனாலதான் ஆட்சியெல்லாம் வைர மாலை, இந்த ஆட்சியெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. வைர மாலை எல்லாம் ஏன் ஆட்சியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, செட்டியார்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய தரம் ஆட்சிகளை தான் தெரியும். செட்டியார் நல்லா இருக்காரு அப்படிங்கிறது ஆட்சிகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் செட்டியார்கள் பாவம் 4 முளை சட்டை, 4 சட்டை, 4 முளை வேட்டி, உத்திராட்ச கொட்டை, நெத்தியில பட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிடாரு, அண்டப்படி வராக மாங்காய் மாலை போட்டு. அந்த அண்டப்படி யாரு? பரவாயில்ல, அண்டப்படி மேல ரொம்ப மரியாதையா தான் இருக்கு. சரி சரி, ஓகே ஓகே, சரி, நல்லா இருக்காச்சு உங்களுடைய மாங்காய் மாலை. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி நம்ம நகரத்தார்கள் இன்னைக்கு ஆட்சிமார்கள் தான் ரொம்ப உயர்வு. இன்னைக்கு சங்கத்து மூலியமா நிறைய ஆட்சிமார்கள் நிறைய வெளிப்படுத்திக்கிறாங்க, தங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்திக்கிறாங்க. சங்கம் இன்னைக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கு. நீ கரூர்ல இருந்து காசி வரைக்கும் இன்னைக்கு சங்கங்களை நிறுவி, இப்போ அமெரிக்காவில டெக்சாஸ் மாநகரத்துல பிள்ளையார் நோன்பு கொண்டாடி இருக்காங்க. அவ்வளவு அழகா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. கோலம் போட்டு பல்லாங்குழி, இந்த பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் வச்சு பிள்ளைங்க எல்லாம் 9 நகர கோயில ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி அதனுடைய வரலாறுலாம் எழுதி அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. செட்டியார்கள்லாம் அவ்வளவு ஒரு சிறப்பா அங்க காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மேலாண்மை கழகத்தோடைய தலைவர் வந்து பேசியிருந்தாரு. இன்னைக்கு 1 கோடி அளவுல நகரத்தார்கள் இன்னைக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. சங்கம் இன்னைக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. நான் நாட்டை
சங்கத்துக்கு, மதுரை சங்கத்துக்கு புத்தாண்டுக்கு போயிருந்தேன். பார்த்துருக்கோம், விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சேன். ஒரு 6 அமைப்பாளர்கள்லாம் சேர்ந்து 6 அமைப்பாளர்கள் இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், ஆச்சு இந்த 6 அமைப்பாளர்களுக்கும் ஒரு போட்டி வைங்க அப்படின்னாரு. போட்டி வைக்கலாமா? 6 போட்டி வேணாம் தானே 6 அமைப்பாளர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்ல வைக்க ஆச்சுனாரு. சரி, ரெட் லாரி ப்ளூ லாரி வைக்கலாம்னா எல்லாரும் ரெட் லாரி ப்ளூ லாரி ஒளரி கொட்டி அப்படி ஒரு இன்னைக்கு அவ்வளவு தூரம் எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்களா? நானும் முடிக்கலாமா? யார் கேப்பா பேசுறது எனக்கு தெரியலையே. ஒரு அழகான சமூகம். அத்தை பெண்ணடிக்கை காட்டுவது, அம்மா காப்பு கட்டுவது, அப்பத்தால் திருநீர் பூசுவது, அடுத்த வாரிசுக்காரர்கள் இசைப்பிடிமானம் எழுதுவது, பெரியவர்கள் பிள்ளை எடுக்கிக் கொடுப்பது, பிறந்த பெண்கள் வேவி எடுக்கிக் கொள்வது, மாப்பிள்ளைமார் பூமானம் விடுவது, உடன் பிறந்தவர்கள் பால் பழம் கொடுப்பது என்று உறவுகளை எல்லாம் செப்புகள் மாதிரி செதுக்கி செதுக்கி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். குளிக்க குளம் கட்டினார்கள், கும்பிட கோவில் கட்டினார்கள், வசிக்க விடுதி கட்டினார்கள், வாசிக்க பள்ளிக்கூடம் கட்டினார்கள். அத்தனையும் செய்து வைத்திருக்கிறார்கள். நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம புதுசா ஒன்றும் செய்யணும்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய அடுத்த தலைமுறையை அப்படியே கொண்டு வந்துட்டாலே போதும். வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி வருத்தி விருந்து வைக்கும் மகராசர்கள், தென்னை இலை பரப்பி சென்றாரை கையமர்த்தி தேடி விருந்து வைக்கும் தென்னவர்கள் தான் நம்மவர்கள். அப்படி பார்த்து பார்த்து இன்னைக்கு சமயக்காரெல்லாம் இன்னைக்கு பெரிய கார்ல போறாங்க, செட்டியாருக்கு தான் சின்ன கார்ல போறாங்க. ஒவ்வொரு சமயக்காரும் அந்த தட்டுல இட்லியை வச்சுக்கிட்டு செவ்வூர் பாண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செட்டியார் தலைக்கு கீழே தான் அந்த தட்டை வச்சிருப்பாரு. ஆச்சி இட்லி சூடா இட்லி, அண்ணா இட்லி சூடா இட்லி. நிமிந்தாங்கன்னா வெளியில போயிட வேண்டியதுதான். பணிவு தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளும் பணிவா இருப்போம், நம்ம கிட்ட பழகுறவங்களும் பணியா இருக்கும். வேணும் மைக்காரனே அப்படிதானே, ரொம்ப வருஷமா இருக்கீங்களா? பணிவா இருக்கீங்க, பரவாயில்ல. அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பணிவு நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு, இல்லையா? அதனால இன்னைக்கு உயர்த்தவர்கள் இன்னைக்கு சமயக்காரர்கள்லாம் 2 வீடு வாங்கி கார் பார்க்கிங்லாம் இடம் வாங்கியிருக்காங்க. ஆட்சியின் செட்டியார் கிரகப்பிரசத்துக்குலாம் போயிட்டு வர்றாங்க. அப்படி இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் மிகப்பெரிய வளத்துல வந்திருக்கு. வள்ளல் அழகப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். சிகரத்தில் இருக்கக்கூடிய நகரத்தார்ல இருக்கக்கூடிய சிகரத்தர், கல்விக்காக உழைத்தவர். இந்த காரைக்குடியில பாத்தீங்களா நிறைய வீடுகள்ல அவருடைய போட்டோ வச்சிருப்பாங்க. மகாத்மா காந்தி மாதிரி அவர் கல்விக்கு உழைத்தவர். டெசோட்டா பேக்கரியில பாத்தீங்கன்னா அவரோட போட்டோ இருக்கும். ஜவஹர்லால் நேருவுக்கு அவருக்கு பெரிய நண்பர் அவர். அவரை ஒரு நாள் ஒருத்தர் பார்க்க வந்தாரா ஒரு செட்டியார். ஐயா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னார். உடனே அவர் சொன்னாரா, நீ போய் கணக்கு பிள்ளைகிட்ட வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னார். கணக்கு பிள்ளை அங்கேயிருந்து ஓடி வந்தாரா. ஏன்னா ஐந்தொகை தெரிந்தவர்கள் அவருக்கு தான் தெரியும் எல்லாம், இருப்பு வரவு செலவு வருமானம் முதலீடு எவ்வளவு இருக்கும். அவர் ஓடி வந்து சொன்னாரா, ஐயா நம்மளுக்கே 10 லட்சம் இப்போ ஒரு முதலீடு பண்றது கஷ்டமா இருக்கு, இந்த நேரத்துல எப்படி 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்னு கேட்டாரா. அதுக்கு அவர் சொன்னாரா, அவருடைய தேவை 10,000 முடிஞ்சிடும், நம்மளோட தேவை 10 லட்சம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னார். யாருக்காவது ஏதாவது உதவினா பதறுவாரா பார்த்துருக்கோம். அவரிடம் வேலை செய்த பணியாளர்கள் நிறைய பேர் கொடிலாக்குன்ற சொகுசு கார் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவார். வள்ளல் அழகப்பருக்கு அண்ணாமலையார் வள்ளல் என்ற பட்டத்தை ராஜா சார் அண்ணாமலையார் கொடுத்து சிறப்பித்திருக்காருன்னே சொல்லலாம் வள்ளல் அழகப்பருக்கு. அப்படி உண்மையிலே பாருங்க, அவருடைய நூலகம் கூட கோயில் மாதிரியே கட்டியிருப்பாராம் அவருடைய காலேஜ்ல. இன்னைக்கு யாரையாவது கேட்டா நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்டா, அழகப்பர் கல்லூரியில பல்கலைக்கழகத்தை படிச்சேன், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சேன், தியாகராஜா கல்லூரியில படிச்சேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவ்வளோ பேருடைய வாழ்க்கை தரத்தை உயர்ந்தவர், இந்தியாவுடைய கல்வியோடைய தரத்தை உயர்த்தியவர்கள் நகரத்தாக சிகரத்தில் நகரத்தார்களே சொல்லலாம். ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர் வந்து கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மாதிரி இங்கிலாந்துல உள்ள பல்கலைக்கழகம் மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டார். தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் ஒரு கல்வி பல்கலைக்கழகம் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவர் தில்லைக்கு வந்தார். தில்லையில தான் அவர் கட்டணும்னு ஆசைப்பட்டார். வந்து அந்த இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அண்ணாமலையார் அண்ணாந்து பார்த்தாராம். மேல ஒரு கருடர் பறந்துகிட்டு இருந்துச்சான். உடனே சொன்னாராம், இங்க கல்ல ஊனுங்க, கட்டடத்தை ஆரம்பிங்கன்னார். ஏன்னா நம்ம சாஸ்திரமும் சம்பிரதாயம் பார்ப்பவர்கள். நாளை கும்பாபிஷேகத்திற்கு அழைப்புதல் இல்லாம வர்றது யாரு? கருடர் தான் நாளைக்கு வருவார். அவர் வந்தோன்னு தான் நம்மளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அப்படி அந்த பல்கலைக்கழகத்துக்காக பல்வேறு ஊர்கள்
வெளிநாடுகள்லேருந்து நல்ல கற்றுத்திருந்த ஆசிரியர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து தமிழ் இசையை வளர்த்து தமிழை வளர்த்தவர் தான் அண்ணாமலையார். அதே மாதிரி நடராஜ கோயில்ல உள்ள தீட்சிகர்களுக்கும் அங்க உள்ள வரதராஜ பெருமாள் கோயில்ல உள்ள வைணவர்களுக்கும் வெகு நாள ரொம்ப சண்டையா, உன் கோயில நீ மூடு என் கோயில நீ மூடுன்னு அவ்வளவு சண்டை. அண்ணாமலையார் தலையிட்டு அந்த மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்தார். நகரத்தார்கள் வாக்கு படிகம் உள்ளவர், சொல்வாக்கும் செல்வாக்கும் உடையவர். இந்த மூன்று எழுத்துக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. PLA பஸ் பேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். 5 தலைமுறையாக இன்னைக்கும் பேருந்து நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு எப்படி அந்த பஸ் தொழில் வந்துச்சு அப்படின்னா, நகரத்தார்கள் எல்லா தொழில்களையும் இருக்கா. அது மாதிரி பஸ் தொழில் எப்படி வந்துச்சுன்னா, பஸ் உரிமையாளர்களுக்குலாம் அவங்க வட்டி கொடுத்தாங்க. வட்டி கொடுத்த போது அந்த பஸ் உரிமையாளருக்கு வட்டி கொடுக்க முடியாதனால ஒரு 5 பஸ் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதனால அன்னையிலிருந்து தான் அவங்க பஸ் உரிமையாளராக இன்னைக்கு திருச்சியில நிறைய நகரத்தார்கள் எங்க வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டா PLAல வேலை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆரம்பிச்ச பழனியப்ப செட்டியார், அவருக்கு 4 பையன் 1 பொண்ணு. ஒரு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஒரு நாள் தஞ்சாவூருக்கு அவருக்கு மில், அரவ மில் இருக்கு, அதை பார்க்கறதுக்காக போனாங்களாம். போயிட்டு திரும்பி வளையப்பட்டிக்கு வர்றதுக்காக பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் எல்லாம் கிடையாது, ஏறி ஏறி இறங்கி வரணும். வரும்போது காலையில ஒரு காஃபி குடிச்சிருக்காங்க 2 பேரும், அப்புறம் பலகாரம் சாப்பிட்டுருக்காங்க, அப்புறம் மத்தியானம் உணவு சாப்பிட்டுருக்காங்க, வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருக்காங்க, இப்படி ஒன்னொன்னா சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த பழனியப்ப செட்டியார் தான் செலவு பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை 1 பைசா காசு கையிலேருந்து எடுக்க. எப்பவுமே மாமனார் வந்தா மாப்பிள்ளையில காசு செலவழிக்க மாட்டாங்க இல்லையா, அப்படிதான். அப்படி சரிட்டு வந்திருக்காரு. அவர் கொப்பனாப்பட்டியில மாப்பிள்ளை இறங்கணும், மாமனார் வளையப்பட்டியில இறங்கணும். கொப்பனாப்பட்டியில மாப்பிள்ளை இறங்கும் போது அந்த பழனியப்ப செட்டியார் ஒரு சின்ன சிட்டையை எழுதி மாப்பிள்ளை கையில கொடுத்தாரு. காலையில சாப்பிட்ட காப்பிக்கு 1 அணா, மத்தியானம் காலையில பலகாரத்துக்கு, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 10 அணா. மாப்பிள்ளை, நான் செலவழிச்சதுக்கு நான் எடுத்துக்கிறேன், நீங்க செலவழிச்சதுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப கொடுக்கறதுனாலும் கொடுங்க, அப்புறம் கொடுக்கறதுனாலும் கொடுங்க, இல்ல அப்ப இப்பவே கொடுத்துறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாயை கொடுத்துட்டு இறங்கிட்டாராம். சிக்கனமும் சேமிப்பும் நகரத்தாளுக்கு 2 கண்கள் போல. அதே பழனியப்ப செட்டியார் ஊர்ல ஆரம்ப பள்ளி கட்டியிருக்கார். அந்த தேனிமலை அந்த பக்கத்துல ஒரு நகரத்தார் விடுதி கட்டியிருக்கார். செல்வத்து பயனே ஈதல் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் நகரத்தார்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி காலம் சென்ற வழிகாட்டிகள் யாருன்னு கேட்டா, ஒரு கண்டவராயப்பட்டியில ஒரு செட்டியாரு இருந்தார். அந்த ஊர்ல எதுனாலும் திருப்பத்தூருக்கு தான் போடலாம். 7 கிலோமீட்டருக்கு சாலை வசதியே கிடையாது. அப்போ நிறைய பேர் மாட்டு வண்டியில போவாங்க. வசதி இல்லாதவங்க பிரசவம்னா விபத்துனா ஊருக்குள்ள அந்த ஆத்துக்குள்ள தூக்கிக்கிட்டு ஓடுவாங்கலாம். நிறைய உயிர் பலி ஏற்படுச்சான். அதை பார்த்த அந்த சொக்கலிங்க செட்டியாருன்றவர் 7 கிலோமீட்டர்ல சொந்தமாக நிலத்தை வாங்கி அவரே சாலை அமைத்து, அந்த சாலை இருபுறமும் சுமார் 600 புளிய மரங்களை நட்டு, அந்த சாலைக்கு அவருடைய 60ஆம் கல்யாணத்தப்ப அவரோட பேரை வைக்காம அவருடைய தந்தையார் பெயர் நாச்சியப்ப செட்டியார்னு வச்சு அந்த சாலையை திறந்தார். ஒரு கல்ல பலமாக அடிப்போம். 60ஆம் கல்யாணம், அப்பா பேரு, 600 புளிய மரம், என் மக்களுக்கு எல்லாம் சாலை வச்சு அமைச்சாராம். காலம் சென்ற வழிகாட்டின்னு நாளிதழ் அவரை இன்றைக்கு 100 ஆண்டுகள் ஆச்சு. அந்த அரசாங்கத்துக்கு போனப்போ சொன்னாராம், மேல உள்ள மரத்துல உள்ளதெல்லாம் எங்களுக்கு சொந்தம், அடி இது நீ வச்சுக்கையா, மேல புளிய மரம் படுக்கும்ல அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு சிலை திறந்திருக்கார்கள். அதை உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் அதை திறந்து வச்சார். அந்த மாதிரி PLA அந்த 3 எழுத்து எப்பொழுதுமே நம்மளுக்கு அந்த 3 எழுத்து ரொம்ப சிறப்பு கொடுக்கும். 3 எழுத்து எப்பவுமே சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி MGR அப்படிங்கிற 3 எழுத்து மக்கள் திலகம்னு எப்படி அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, மக்கள் திலகம் எப்படி வந்துச்சுன்னா, கல்கண்டு தமிழ்வாணன் ஐயா வந்து ஒரு முறை மூத்த பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு 25,000 பொற்கிழி வழங்குறதாக அறிவிச்சிருக்காரு. எம்ஜிஆர் போய் கேட்டார். எம்ஜிஆர் சொன்னாரு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாரு. 5,000 ரூபாய் அந்த காலத்துல மிக பெருசு. 5,000 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கலெக்ஷனே ஆகலாம். செட்டியாருக்கு அறிவிச்சிட்டோமே, இப்ப என்னடா பண்றது, 25,000 அறிவிச்சிட்டோம், ஒரு 100-200 தான் வந்திருக்கான். திரும்ப போய் எம்ஜிஆர் கேட்டார். சரி நானே தரேன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். அவரை சிறப்பு விருந்தினராக அந்த மேடைக்கு அழைச்சிட்டு வந்தார். அப்போ வந்து அந்த தமிழ்வாணன் ஐயா வந்து இவருக்கு பேரு மக்கள் திலகம் அப்படின்னு பேர் வச்சார். உடனே அந்த பேரை அவர் அடுத்த படத்துக்கு போட்டுக்கிட்டார். அன்னையிலிருந்தே அவர் பெரிய பாப்புலர் ஆயிட்டார். அதே
அது மாதிரி நம்ம அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையை கூட சிகரத்தில் ஏற்கக்கூடிய, எனக்கு கூட பேர் வந்து நாவுக்கரசி மலர்விழி பழனியப்பன் மனிதத்தேவி சொக்கலைங்க ஐயா வந்து ஒரு பட்டிமன்றத்துல வச்சார். என்னை வீட்டுல எல்லாரும் நாவு நாவுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, காவு காவுன்னு கூப்பிடாம நாவு நாவுனாவது கூப்பிடுறாங்களே அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இங்க கூட காலம் சென்ற வழிகாட்டியாக VKN வெள்ளையப்ப மீனாட்சி ஆட்சி தாய் சேய் நலம் விடுதி இங்க கட்டியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலங்கா ஒரு அண்ணன் சொன்னாங்க, நான் இங்கேதான் பிறந்தேன், ஒரு செலவு இல்லாம அப்படின்னு. அத்தனை இன்றைய எத்தனையோ குழந்தைகள் இந்த இடத்துல இந்த புனித பூமியில பிறந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கம்பருக்கு இங்க தூய்பாடு அடக்கமான இடத்தை தோட்டத்தையே கொடுத்திருக்காங்க நகரத்தார்கள். கம்பன் விழாவும் இன்னைக்கு நடந்துட்டு வர்றாங்க. ஒவ்வொரு சங்கத்தின் மூலமாகலாம் இன்னைக்கு நிறைய நம்ம வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். மீனா அண்ணாமலை ஆட்சிலாம் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் சீர் கொடுக்குறாங்க. மகளிர் சங்கத்துக்கு இங்க சிவகாசியிலேருந்து போய் கொடுக்குறாங்க. ஆத்தாவிடு மாதிரி ஒரு ஆட்சி சொல்லுச்சு, அரிசி வெள்ளம்லாம் தரமா இருந்துச்சு அப்படின்னு. கூட கொடுத்தீங்களா இந்த வருஷம் எல்லாருக்கும்? எல்லாரும் இந்த கலர் எனக்கு வரலாம், அந்த கலர் எனக்கு வரலாம். அந்த பொங்கல் வெள்ளம் அரிசி வெள்ளத்துக்கு கூட இது பண்ணல, கூட கலருக்கு தான் எல்லாரும் பார்த்து கலர் தான் நம்மளுக்கு அப்படி பிடிக்கும். அப்படி பொங்கல் சீர் கொடுத்து இன்னைக்கு இந்த ஊர்ல செயலாளராக சோமசுந்தரம் அண்ணன் எல்லாம் அங்க வந்து சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு செயலாளராக இருந்துட்டு வர்றாங்க நாட்டரசங்கோட்டையில. நகரத்தார் கழுகு போன்ற கண் உடையவர்கள். வாய்ப்பு வரும்போது கழுகு டக்குன்னு அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படி கொத்திட்டு போயிருவாங்க. அது மாதிரி அப்படியே வந்து வாய்ப்புகளை கொத்திட்டு போயிருவாங்களா நகரத்தார்கள். அந்த அளவுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவர்கள். நம்ம வந்து தொழில ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டோம், எல்லா தொழிலையும் செய்வோம். நம்ம இன்னைக்கு கல்வியால நம்ம உயர்ந்து பல்வேறு துறைகள்ல நம்ம இன்னைக்கு உலகமெங்கும் 1 லட்சம் பேர் இருந்தாலும் உலகமெங்கும் இன்னைக்கு நம்ம எல்லா பணிகளும் ஈடுபட்டு இருக்கோம். தொழில் ஆலோசகராக கூட இன்னைக்கு நிறைய பேர் செயல்பட்டு வர்றாங்க. ஸ்டார்ட் அப் சாத்தப்படலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பேப்பர்ல எல்லாம் வந்து அவ்வளோ தொழில் செய்யறதுக்கு முனைவோர்களுக்கெல்லாம் நம்ம தொழில் செய்யறதை நம்ம பிள்ளைகள் அடுத்த தலைமுறை கண்டிப்பா செய்யணும். ஏன்னா ஒரு செட்டியார் சொன்னார், கஷ்டப்பட்டு தொழில் நடத்துறேன், என்னோட 2 பிள்ளைகளும் வெளிநாட்டுல இருக்காங்க, இதை என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த வேலை பார்க்கறவங்கள்ட்ட கொடுக்கறதா இல்ல என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதா, வரவே மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி தொழில் செய்யறது கண்டிப்பா நம்ம தொழில் நம்மளுடைய ஜெனட்டிக்லே இருக்கு. அதனால தொழில் கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறத நம்மளுடைய இது எப்பவுமே நகரத்தார்கள் எப்பொழுதுமே சிகரத்தார்கள் தான். இந்த யாகசாலை எதுக்காக செய்யறோம் தெரியுமா? பஞ்சபூதங்கள், இந்த இடத்துல பஞ்சபூதங்களை நம்ம அந்த கும்பத்துக்குள்ள கொண்டு வரதுக்காகத்தான் யாகசாலையே செய்யறோம். நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பூதங்களையும் இங்க கீழே இருக்குது. கீழே நிலத்துல எல்லா விதமான அசுத்தங்களும் இருக்கும். நம்ம நடந்து போறோம், காலில் சகதியோ சாணியோ மிதிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊத்தி கழுவோம். அப்போ நிலத்தோடைய அசுத்தத்தை எது போக்குது? நீர் போக்குது. நீர் அசுத்தமா இருந்துச்சுன்னா கவர்மெண்டே சொல்லுது குடி தண்ணீரை காய்ச்சி குடிங்க. தண்ணியை காய வைக்கிறோம், அதுக்கு என்ன தேவை? நமக்கு நெருப்பு தேவை. நெருப்பு சுத்தம் பண்ணுது. நெருப்பு அடுப்பு சரியா எரியலன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்? ஊதுவோம், ஊதாக்குள்ள வச்சு ஊதுவோம். ஊதுனோட நெருப்பை காற்று வந்து சரி பண்ணுது. காற்று இங்கெல்லாம் மாசா இருக்கு. எந்த இடத்துல காற்று அசுத்தம் இல்லாம இருக்குன்னா மேல ஆகாயத்துல இருக்கு. அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். கடவுளுங்கிறது VIP மாதிரி மேல இருக்க அந்த VIP-ய நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அந்த பஞ்சபூதத்தை அந்த கும்பத்துக்குள்ள நம்ம அடக்கம் பண்றோம். கும்பம்ன்றதான் நம்மளுடைய உடல், அந்த தேங்காய் தான் நம்மளுடைய முகம், அந்த இலை தான் மாவிலை தான் நம்மளுடைய உறுப்பு, அதுக்குள்ள இருக்க நீர் தான் நம்மளுடைய ரத்தம், அதை சுத்தி நூல் சுத்தி இருக்கே அதுதான் நம்மளுடைய நரம்பு. அந்த நீருக்குள்ள நம்மளுடைய 7 தாதுக்குள் இருக்கும் நம்மளுடைய உடல்ல. அதுக்குள்ள எல்லா விதமான இதுவும் போடுவாங்க. புனித நீர் என்னென்ன போடுவாங்க? தங்கம், வெள்ளி, செம்பு எல்லாம் அதுக்குள்ள போட்டு கர்ப்பைக்குள் அதுதான் கரண்ட் பாஸ் ஆகிறது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அங்க கொண்டு வந்து அந்த இடத்துல பாஸ் பண்ணி அதை நம்ம கீழே இருக்கிறத மேல கொண்டு போய் மேல இருக்கிறத இதுல அடக்கி திரும்ப மேல கும்பாபிஷேகம் பண்ணும் போது நம்மளுக்கு எல்லா விதமான பஞ்சபூதங்களோட ஆற்றல் சக்தி முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த யாகசாலையோடைய தாற்பயம். அதனால அந்த யாகசாலையை விட்டு இன்னும் யாருமே எந்திரிச்சு வராம இருக்காங்க. கை தட்டுற 2 ஆட்சிகளுக்கும் என்னை ரசிச்ச மக்களுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரசிக்கிறீங்க. ஏன்னா திருச்சியில ஒரு இடத்துல பேச போனேன், அப்படியே நீ காஞ்சனா படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே முறைச்சு எனக்கு பயமாச்சு, நம்ம நல்லா பேசுறோமா நல்லா பேசலையா
இல்லையா அப்படின்னு ஒரு பயமா இருந்துச்சு. இதை நல்லா ரசிச்சு பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னை ஆறுமுகாட்டன் தான் அழைச்சாங்க. அவர் காசி நாட்டுக்கோட்டை நகர்த்தா சங்கத்துக்கு இணை செயலாளராக வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஊருக்காரங்க வந்தா நம்மளுக்கும் நல்லது தானே. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மாமாலாம் திருச்செந்தூர் பழனியில எல்லாம் ரூம் வச்சிருக்காங்க. போகும்போது எங்களை எல்லாம் விஐபி மாதிரி நடத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊருக்காரங்க போனா நம்மள காசி அண்ணன் நல்லா சுத்தி காப்பாங்க, ஆட்சி நல்லா ஆத்தாக்கான்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்ப்பாங்க. அப்படி கடையேழு வள்ளல் வரிசையில் சேர்க்கப்படுக வேண்டியவர்கள் நகரத்தார்கள் என்று சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு கருப்பர் பாட்டு பாடி முடிச்சுக்கலாமா? எல்லோருக்கும் இனிமையான இரவும் ஏதுமான உறக்கமும் உங்கள் வசமாகட்டும். பாடுவோமா ஒரு பாட்டு? வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. வாளும் வேலும் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. சுக்கு மாதடி சுழட்டாட, வந்தான் கருப்பன் விளையாட. வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. காலில் சலங்கை கலகலக்க, கையில் வாழும் பளபளக்க. முருகு மீசை துடி துடிக்க, வந்தான் கருப்பன் விளையாட. வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. பாலும் சோறும் கமகமக, பள்ளையம் இங்கே ஜொலி ஜொலிக்க. பிள்ளைகள் நாங்கள் கொண்டாட, வந்தான் இங்கே விளையாட. வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. சந்தன கருப்பன் தானாட, சங்கிலி கருப்பன் உடனாட. 18ஆம் படி கருப்பனுமே, வந்தான் கருப்பன் விளையாட. வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. முன்னோடி மேவோடி வர, நொண்டியும் இங்கே ஆடி வர. 18ஆம் படி கருப்பனுமே, வந்தான் இங்கே விளையாட. வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. கொரட்டி என்னும் ஆலயமாம், கூடி இருப்பவன் சாஸ்தாவாம். தங்கையும் அங்கே அருகிருக்க, தரணியை காக்க வந்தவனாம். வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. வந்தான் கருப்பன் விளையாட, வாளில் ஏறி நின்றாட. நாளை நடக்கும் கும்பாபிஷேகம் பெரிய கருப்பன் கோயில் மிகச் சிறப்பாக நடந்து இந்த ஊரிலே காவல் காக்கும் தெய்வமான கருப்பர் எல்லா ஆற்றலையும் வளமும் பெருகட்டும். இந்த பொங்கல் செவ்வாய் பொங்கல் உங்கள் இல்லங்களில் பொங்கட்டும், மகிழ்ச்சி நிலவட்டும் என்று கூறி நன்றி கூறி வாய்ப்பளித்ததற்கு விடைபெறுகிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமையலை ஆட்சிக்கு சந்தோஷம். பேச்சினை ரசித்து கேட்டால் செட்டியாருக்கு சந்தோஷம். அவங்க 2 பேருமே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அந்த முறையிலே என்னுடைய சொற்பொழிவை ருசியாகவும் ரசனையாகவும் யோசனையாகவும் வாசனையாகவும் நமக்கு எடுத்துச் சொன்ன